சிவா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேஷுவலா கபிலன் எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்களோட சித்தி கபிலனோட அம்மா வந்து பாட்டமாகறாங்க. என்னோட பையன் என்ன பண்றான்னு தெரியலையே, இந்திராட்ட நானே கேட்கிறேன்னு சொல்லிட்டு, இந்திரா நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன் வீட்லயே இப்படியெல்லாம் நடக்கலாமா? நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு கவலையா இருக்கு. கபிலன் இப்ப என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சித்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உனக்கு வாக்குறுதி குடுக்குறேன். இன்னும் எண்ணி 1 ஹவர் பொறுத்துக்கங்க. கபிலன் எங்க இருந்தாலும் நான் அவன தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா சித்திய கூட்டிட்டு போங்கப்பா. நான் இருக்கேன்ப்பா. அதான் இந்திரா வந்து சொல்லிட்டால்ல. அவ நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு சுத்தமா தெரியாது. எண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள கபிலன் எங்க இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு நல்லபடியா அவன மீட்டெடுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். என் தம்பி வரணும். அதுக்காக தான் பேசுறேங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல சரிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. வர்மாவும், ஜானும் பக்கத்து பக்கத்துல நின்னு அவங்க வேலை பார்க்குற இடத்த வந்து காட்டிட்டு இருக்காங்க. "என்னப்பா, என்ன நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க போல இருக்கு." "ஆமாண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டுருக்கு." "சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். அத வந்து தெளிவுபடுத்துங்கிற மாரி கேட்குறாங்க." "கபிலன் இங்க தான் இருக்கான்." "அண்ணா சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. கபிலன் இங்க தானே ஸ்டோர் ரூம்ல வந்து பத்திரமா வந்து வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சொல்லிடுறாங்க. "என்னடா சொல்ற? நம்ப இடத்துலயா?" "அண்ணே, இங்க வந்து யாருண்ணே நம்மள வந்து சோதிக்க போறா?" "டேய் தேவையில்லாத வேலைடா. பிசினஸையும் நம்ப பண்ற இன்னொரு வேலையும் 2த்தையும் ஒண்ணா ஆக்கக்கூடாதுன்னு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. அண்ணே விடுண்ணே. வேற வழி இல்ல. கபிலன் வந்து நம்ம சொல் பேச்சு வந்து கேட்கணும்ல. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போறாங்க. இதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியலங்கிற மாரி வர்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன நல்ல விதமா பார்த்துக்கடா. அவன் பாட்டுக்கு வெளியில வந்துற போறான். சரிண்ணே. நம்மள மீறி எப்படிண்ணே வருவான்? ரூம் சாவி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜான் அந்த இடத்துல நம்ம சிவாக்கும், அயலிக்கும் ஒரே சந்தேகமா போச்சு. கபிலன் எங்க இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க அக்கா ஓவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம விஷயத்துல வந்து அடிக்கடி வந்து தலையிடுறாங்க. அவங்க நல்லவங்களா இருக்கலாம். ஆனா, அவங்க தம்பி அவ்வளோ நல்லவங்களா இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எங்க போணும்? நான் யூகிக்கிறது கரெக்ட்டா இருந்தா, வா நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தான் நிச்சயம் கபிலன் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, வர்மா ரன் பண்ணிட்டு இருக்காருல்ல ஒரு ஹோட்டலுக்கு. அங்க தான் அயலியும், சிவாவும் வந்திருக்காங்க. நம்ம சிவாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. என்னது தேடலான்னு வந்திருக்கா? ஆனா, இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன ஆச்சு? சாப்பிட வந்திருக்கோமா? இல்ல. கபிலன் இங்க தான் இருக்கான். அதனால தான் நம்ப இங்க வந்திருக்கோம். சரி, இங்க எதார்த்தமா வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வர்மா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே, இந்த பையன் அந்த பையனாச்சே அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆனா, தெளிவா வந்து ஞாபகம் இல்ல. நம்ம வர்மாக்கு. அதனால வந்து உங்க ஆர்டர் என்னங்கிறது மாரி கேட்ட உடனே, ஓகே இது மாரி குடுங்கங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம வர்மா மாட்டுக்கும் போறாங்க. ஒரு பக்கம் ஆர்டர் மாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 15 நிமிஷம் ஆகும். நம்ம மாட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போவோம்ன்னு சொல்லிட்டு, வர்மாவ ஏமாத்திட்டு கபிலன தேடலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. அந்த இடத்துல நம்ப நாயகி எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் நம்ப இங்க இருக்கிற ரூம் பக்கம் எல்லாம் வந்து தேடணும்னு சொல்லிட்டு, சிவாவும், அயலியும் கரெக்ட்டா ஒவ்வொரு ரூமா வந்து செக் பண்ணிட்டே போறாங்க. எந்த ரூம் கரெக்ட்டா வந்து சாத்தலையோ, அந்த ரூம்ல தான் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்டுட்டு, அப்படியே சத்தம் எதுவும் கேட்கல. நார்மலா தான் இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போய்க்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "என்ன அயலி சொல்ற? இவ்ளோ பெரிய இடத்துல எப்படி வந்து தேடுறது?" அவன் இங்க எதார்த்தமா தங்கியிருந்தானா, ரூம்ல வந்து தங்கியிருக்கலாம். இல்ல அவன யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா, நிச்சயம் ரூம்ல வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஹோட்டல்ல யாருமே வராத இடத்த பார்த்து தான் வைப்பாங்க. அதாவது ஸ்டோர் ரூமு, பொருள்லாம் ஜாமான்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாரி இடத்துல தான் இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட கேட்க முடியும்? இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி, அயலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்னது? நம்ப மாடிக்கு போய் பார்ப்போம் எதுக்குன்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. நம்ப வர்மா. அப்பன்னு பார்த்து மாடிக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாயகி வந்து இருக்கிற இடம் பக்கம் தான் வர்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. இது தெரியாம அவங்க மாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரூம் பக்கமா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. வர்மா வந்து அப்படியே மாடிக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. "ஜான், என்ன ஜான் எல்லாமே கரெக்ட்டா போகுதுல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, எதார்த்தமா இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. "என்னடா இது? ஏதோ சத்தம் கேட்குற மாரி தெரியுதே! இந்த இடத்துல யார் வரப்போறா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எதார்த்தமா நம்ம நாயகி பக்கம் திரும்பி பார்த்த உடனே, நம்ப நாயகி முன்கூட்டியே வர்மாவ பார்த்துட்டாங்க. இவங்க தானே நமக்கு ஆர்டர் வந்து குடுத்தவங்க. இவங்கள நம்ப இங்க பார்த்துட்டாங்கன்னா, அப்புறம் சந்தேகமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள திசை திருப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக, அயனி வந்து டக்குன்னு நம்ப சிவா இருக்காருல்ல,
அவரை கட்டிப்பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சிவாவுக்கு இவ்வளோ நேரம் வந்து எப்படிடா வந்து அயலி மனசில் நம்ம இடம் பிடிக்க போகிறோம் தெரியாமல் இருந்தவங்க, அந்த பக்கம் இருக்கிற வர்மாவை பார்க்காம அயலி திடீர்னு தன்னை கட்டிப்பிடிச்ச உடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அப்போனா நிச்சயம் அவள் மனசுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், அதனால தான் கட்டி பிடிச்சிருக்காங்கிற மாதிரி அவங்க ஒரு சின்னதாக வந்து சாங் மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே இவங்க வர்மா வந்து பார்த்த உடனே சரி காதல் ஜோடிகள், சரி நம்ம மாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல உடனே ஏய் ரைட் சைடில் இருக்கிற ஒருத்தர் வந்து போயிட்டாரான்னு சொல்லி லைட்டாக வந்து அயலி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம வர்மா இல்லை. என்னாச்சு அயலி திடீர்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு ஏதாவது சம்திங் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சீனியர் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். என்ன சொல்கிற, என்னோட காதலை வந்து அவள் சொல்ல போகிறா போல இருக்கு, நான் சொல்ல தான் தயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இங்கே இருக்கிற ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர் திடீர்னு மாடிக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம 2 பேரையும் பார்த்தா நம்ம யார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்மளால் கபிலனையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதே சூழ்நிலையில் அவருக்கு நம்ம விளக்கத்தையும் கொடுக்காம இங்கேருந்து ஓடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம தொழிலுக்கு வந்து நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா நான் நினச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அப்படியே வந்து கபிலன தேடலான்னு இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு இருக்காங்க. கபிலன் இருக்கிற ரூம் பக்கம் மாசா வந்து வந்துட்டாங்க. நம்ம அயலி அந்த இடத்துல, "சீனியர், நான் நினைக்கிறது, யூகிக்கிறது கரெக்ட்டா இருந்தா, கபிலன் இந்த ரூம்குள்ள தான் இருப்பான்னு" சிவா கிட்ட வந்து பேசுறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.